அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் சால்வ் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ட்ரிக்கியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் 7d பிளஸ் 12y இஸ் ஈக்குவல் டு 14e பவர் மைனஸ் 3x அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் டி ஸ்கொயர் பிளஸ் 7d பிளஸ் 12y இஸ் ஈக்குவல் டு 14e பவர் மைனஸ் 3x. இதுதான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, டியை வந்து நம்ம ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் டி இருக்கோ அதை ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னா எம் ஸ்கொயர் பிளஸ் 7m பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா எனக்கு பவரில் வந்து ஸ்கொயர் இருக்கு. அப்போ எனக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் அப்படின்னா 2 ரூட் வரும். இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, டி ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். டி ஃபேக்டரைஸ் மெத்தட்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ 1 × 12 1. 1 × 12 வந்து 12 எனக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2 நம்பர் போடணும். இந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 12 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற இந்த நம்பர் வரணும். அப்போ என்ன போடலாம்? 4 3s are 12 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 4 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12, 4 3 ஆட் பண்ணால் எனக்கு 7. அப்போ எப்படி எழுதலாம்? m + 4 m + 3 அப்படின்னு எழுதலாம். m + 4 m + 3 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 டேர்மையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 நம்ம போடணும். போட்டோம் அப்படின்னா m1 is equal to 4, then m2 is equal to m1 is equal to -4, m2 is equal to -3 அப்படின்னு இருக்கும். இது வந்து மைனஸ். ஓகேவா? m1 வந்து -4, m2ங்கிறது -3. இப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கு? ரியல் அண்ட் டிஃபரெண்ட்டாக இருக்கு. அதை எழுதிக்கலாம். ரூட்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ரியல் நம்பராக இருக்கு. எனக்கு ரியல் நம்பராக இருக்கு. அது போக டிஸ்டின்ட். டிஸ்டின்ட் அப்படின்னா எனக்கு டிஸ்டின்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரூட்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்குது. அது போக டிஸ்டின்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா, a × e பவர் m1x ப்ளஸ் b × e பவர் m2x. இங்கே a b அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ஸ், m1 m2 அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற ரூட்ஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதலாம். a × e பவர் -4x ப்ளஸ் b × e பவர் -3x. உங்களுக்கு டவுட் வரலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து m2 அப்படின்னு -4 எடுத்துக்கிட்டேன், m1 அப்படின்னு -3 எடுத்துக்கிட்டேன். தப்பு இல்லை. இந்த -3 இங்கே போட்டாலும் சரி, இங்கே -4ன்னு போட்டாலும் சரி தப்பு இல்லை. நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, 1 டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி மல்டிப்ளைட் பை ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 14 × e பவர் -3x. அதை இங்கே எழுதிக்கலாம். 14 × e பவர் -3x. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டிங்கிறது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், வேற எதுவும் இல்லை. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது? டி ஸ்கொயர் பிளஸ் 7d பிளஸ் 12. அப்போ டி ஸ்கொயர் பிளஸ் 7d பிளஸ் 12. இதுதான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. மல்டிப்ளை பை 14 × e பவர் -3x. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னன்னா 14ங்கிறது ஒரு நம்பர், ஒரு ரியல் வேல்யூ. இந்த மாதிரி ரியல் வேல்யூ மல்டிப்ளைல வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். இங்கே எழுதுறேன் பாருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 14 இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ப்ளஸ் 7d ப்ளஸ் 12, அதுக்கப்புறம் இந்த ஈட்டம் இ பவர் இங்கே 3 இல்லை, இங்கே 4 கிடையாது, இங்கே 3x. இ பவர் -3x. இங்கே தப்பாக எழுதிட்டேன். ஓகேவா?
ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நம்மளுக்கு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் சால்வ் பண்ணுறோமோ, அப்போ என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டிக்கு பதிலாக அந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஆல்ஃபா. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டி இருக்கோ அதுக்கு பதிலாக -3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 14 multiplied by 1 divided by -3 square plus 7 into -3 plus 12 into e power -3x. ஓகேவா? இப்படி எழுதணும். அப்போ 14 multiplied by -3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 9 வரும். plus 7 3s are 21 plus 12. ஓகேவா? into e power -3x. இப்போ என்ன வருது அப்படின்னா 14 1 divided by 9 plus 12 வந்து எனக்கு 21. 21 minus 21 வருது. e power -3x. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா 21 minus 21 என்னது? எனக்கு 0. அப்போ வந்து இது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு வந்து எனக்கு போகுது. 14 multiply by 1 divided by 0 e power -3x இருக்கா? இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 1 divided by 0 வந்து எனக்கு இன்ஃபினிட்டியாக போயிடும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எந்த நியூமரேட்டர் எந்த டினாமினேட்டர் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் இருந்தது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் இது சைடு இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷனில் தான் நியூமரேட்டர்னா மேலே இருக்கிற இந்த இடம் தான் நியூமரேட்டர். இதை வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்க இந்த டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் ஒரு தடவை கீழே எழுதிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே வந்துடுச்சு. சூப்பர். ஓகே, இப்போ வந்து நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 14 அப்படியே தான் இருக்கும். 14 கூட நியூமரேட்டர் இருக்கா? அப்போ நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைடட் பை இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன எழுதுவேன்? 2x அப்படின்னு எழுதுவேன். அதே மாதிரி டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d அப்படின்னு எழுதுவேன். அதே மாதிரி 7x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 7 எழுதுவேன். அதே மாதிரி 7dயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7ன்னு நான் எழுதுவேன். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் எக்ஸோட ஆக்சுவலாக எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களோ அதை பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன எழுதுவோம்? 2x அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இப்போ 7x இருக்குது. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன எழுதுவோம்? 7 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இங்கே நமக்கு டி இருக்குது, டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்குது. அவ்வளோதான். ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0. இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் 10 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்காண்டி சைடில் இங்கே எழுதியிருந்தேன். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து 0 இன்ட்டு இ பவர் -3x. அப்போ என்ன வரும்? 14x டிவைடட் பை 2d plus 7 into e power -3x. இப்போ நம்மளுக்கு இந்த dங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரூலை அப்ளை பண்ணணும். என்ன ரூலு? dங்கிற இடத்துல நம்ம -3யை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? dங்கிற இடத்துல -3யை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் 14x டிவைடட் பை 2 times of -3 plus 7 into e power -3x. ஓகேவா? அப்போ 14x எனக்கு அப்படியே இருக்கும். டிவைடட் பை 2 3s are 6 -6 plus 7 into e power -3x. ஓகே, அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 14x, இது -6 plus 7 வந்து 1 தான் வரும், இன்ட்டு இ பவர் -3x. இப்போ ஃபைனலாக பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 14x இன்ட்டு இ பவர் -3x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல்.
நீங்கள் எந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு வந்து கீழே வந்து 0 வருது. அப்போ இந்த ரூலை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், திரும்படியும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த மறுபடியும் நான் வந்து டியை வந்து -3 ரீப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கிடச்சிட்டு. இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஜென்ரல் சொல்யூஷன் y is equal to complementary function plus particular integral. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. CF is equal to a into e power -4x plus b into e power -3x. அப்போ y is equal to a into e power -4x plus b into e power -3x plus particular integral. particular integral என்னது? 14 into e power -3x. இதுதான் particular integral. இந்த சொல்யூஷன் தான் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த ப்ராப்ளம் ஒரு கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறது, எப்படி அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த ரூட்ஸோட மதிப்பை பொறுத்து நம்ம எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் பர்டிகுலர் டாப்பிக்கில் எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.